ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ இதேம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ சனிக்கிழமை நான் ரிவ்யூ போடலை. இன்றைக்கி எபிசோடு சேர்த்து ரெண்டையுமே சேர்த்து நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ணிடலாம். நான் ரொம்ப வள குளம்லாம் பேசவே விரும்பலை. ஷார்ட் அண்ட் ஸ்ட்ரைட்டாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? என்ன பாட்டிக்கு ஜூஸில் எல்லாத்தையோ கலந்து கொடுத்து ஹார்ட் அட்டாக் மாதிரி க்ரியேட் பண்ணி கல்யாணத்தை நிச்சயதார்த்தத்தை நடத்த வச்சிட்டாங்களாட்டிருக்குது. அதாவது நடக்காத நிச்சயதார்த்தம், நடக்காத கல்யாணம், இதெல்லாம் எதுக்கு இந்த வெட்டி சீனெல்லாம் எடுத்து வெட்டிய டைமை ஓட்டுறாங்கன்னே எங்களுக்கு தெரியல. 1000 எபிசோடு தொட்டுருச்சுன்னா இந்த சீரியலுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டால் வேலை முடிஞ்சுது. யார் இந்த சீரியலாக இப்போ 2000 எபிசோடு 3000 எபிசோடெலாம் யார் கேட்டுக்கிட்டு இருக்கிறா? யாருமே கேட்கல. கீழே கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்தோம்னா கழுவி தான் இதயம் சீரியலை ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வெளியில் வந்து இவங்க என்ன பேட்டி கொடுக்குறாங்க? இதயம் சீரியலுக்கு இவங்க தமிழ்நாட்டில் மக்கள் நிறையா சப்போர்ட் தர்றாங்க, விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்கிறாங்க. யார் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த நல்லவங்க கொஞ்சம் இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த இதயம் சீரியல் நாங்கள் பிடிச்சி தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 நல்லவங்க இருப்பீங்கள்ல, அவங்க வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன் கைஸ், இந்த சீரியல் நல்லா இருக்குன்னு சொன்னால் யார் கைஸ் நம்புவா? என்ன கண்டென்ட் இருக்குது? முதல்ல கதையில் என்ன கண்டென்ட் இருக்குது சொல்லுங்கள். இந்த சனிக்கிழமை அந்த அம்மாவை படுக்க வச்சு ஒரு வழியாக எல்லாம் ரவுண்டு கட்டி நின்று ஒரு வழியாக அந்த நிச்சயதார்த்தத்தை வந்து நடத்துறதுக்கு முடிவெடுத்து எல்லா ஏற்பாடும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே மறுபடியும் பாரதியும் மித்ராவும் சவால் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஒரு படம் வந்துச்சு தெரியுங்களா? அது என்ன படம் பேர் எனக்கு தெரியல. வந்தா போனா சுட்டா ரிப்பீட்டா, வந்தா போனா சுட்டா ரிப்பீட்டு, மாநாடு. என் பையன் சொல்லிட்டாங்க மாநாடு. அந்த படம் மாதிரி இருக்குது கேஸ். இங்கே வருங்க, நடக்காத கல்யாணத்தை நிச்சயதார்த்தத்தை நடத்துவாங்க, சரிங்களா? அப்புறம் சாங்கியம் பண்ணுவாங்க, சம்பிரதாயம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கோயிலில் வந்து நேர்த்திக்கடன் பண்ணுவாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் சீன் எடுப்பாங்க. அப்புறம் மித்ராவும் பாரதியும் சவால் விட்டுக்குவாங்க, சரியா? இந்த மாதிரி வந்தால் போனால் சுட்டா ரிப்பீட்டு, வந்தால் போனால் சுட்டா ரிப்பீட்டுன்ற மாதிரி அகைன் அண்ட் அகைன் வந்து திருப்பி எடுத்த சீனையே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லாவே தெரியும் இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக நடக்க போகிறது இல்லை, சரிங்களா? அப்புறம் என்ன வெங்காயத்துக்குடா இதெல்லாம் எடுத்து எங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? அதுவும் பாருங்கள், அது வந்து சனிக்கிழமை எபிசோடோடு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்திருக்கு? நான் ப்ரிவியூ வச்சு தான் பேசுகிறேன், நான் எபிசோடு பார்க்கல கைஸ். ஜுவல்ஸ் எடுக்க போயிருக்காங்க நகை கடைக்கு. யாருக்கு? மித்ராவுக்கு. அப்போ ஜுவல்ஸ் கடைக்கு போகும்போது இந்த பாரதி தான் சவால் விட்டுருக்காங்கல்ல, அதாவது புதிய சபதம் எடுக்கும் பாரதி அப்படின்னு சொல்லி வேறு டைட்டில் வேறு கொடுத்துட்டாங்க. இந்த அம்மா நீ என்னத்தை புதிய சபதம், எத்தனை நாள் என்ன சபதம் எடுத்துச்சு, என்ன வெங்காயத்தை எடுத்துச்சுன்னு ஒன்றும் புரியல. இனிமேலே 1000 எபிசோடை தாண்டி தான் இந்த அம்மா சபதம் எடுத்து இந்த ஆதி மித்ரா கல்யாணத்தை நட்டமாக நின்று நிப்பாட்ட போகுது. ஸோ முடியலடா சாமி, முடியல. ஜுவல்ஸ் கடையில் போய் மித்ரா வந்து ஏதோ ஒரு ரூமில் வச்சு அவள் பூட்டிடுவாளாட்டிருக்கு பாரதி. இவன் நந்தினி போய் தான் ஓப்பன் பண்ணி விட்றா. அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஜூஸோ ஏதோ கண்டிப்பாக கடையில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜூஸை பாரதி வேர்மனே தட்டி விட்ருப்பான்னு நினைக்கிறேன். என்னோடய அசிமில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். எபிசோடு நான் பார்க்கல, ஏன்னா நான் போடுற டைமிங்கே வந்து பார்த்திங்கன்னா லேட்டு. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஜூன் 1 வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால தான் நான் எபிசோடு பார்த்துட்டு நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 6 மணிக்கு தான் நான் அப்லோட் பண்ண முடியும். 6 மணிக்கு யார் உட்காந்து பார்ப்பீங்க என்னோடய வீடியோவை? அதனால தான் சரின்ட்டு இப்போயே போட்டுடலாம். அது வேறு ஜஸ்ட் ஒரு ப்ரிவியூ வச்சு மட்டும் நம்மளே ஒரு அஷ்யூம் பண்ணி நம்ம பேசிடலாம் அப்படின்னு தான் நான் அசியூமில் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏதாவது தவறு இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜூஸை இது கொட்டியிருப்பாங்க மித்ரா மேலே. உடனே வந்து மித்ரா போய் வாஷ்ரூமில் வாஷ் பண்ண போயிருப்பா. அப்போ வந்து பாரதி வந்து வெளியில் வச்சு பூட்டிடுவா. அப்புறம் மித்ரா ரொம்ப நேரம் ஆளை காணுன்னு சொல்லி நந்தினி தேட வருவா. ரூமை கதவை திறந்து விட்டாலே உள்ளேருந்து வெளியே வந்து எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, மித்ரா செலக்ட் பண்ண அந்த நகையை வந்து பாரதி போட்டு ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது எங்கேயாவது இந்த கூத்து நடக்குமா கைஸ்? ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற நகையை இன்னொருத்தவங்களுக்கு போட்டு அழகு பார்த்தாங்கன்னா இது என்ன ஒரு கேவலம் பிடிச்ச ஒரு சீரியல்னு நீங்களே நினச்சிக்கோங்க, சரிங்க? இது வந்து அது மித்ரா வந்து ஒரு கேவலமானவ தான், நான் இல்லைன்னா சொல்லலை. அவளுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ண விரும்பல. அதாவது ஒரு நாகரிகம், ஒரு அநாகரிகம், 2 விஷயம் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் நாகரிகமாக இந்த சீரியல் இருக்குதா,
அநாகரிகமாக இந்த சீரியல் இருக்குங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த நகையை பாரதி வந்து எப்படி போட்டு அழகு பார்க்கலாம்? என்ன மாதிரி இவங்க மைண்ட் செட்டில் சீரியல் எடுக்கிறாங்க? ஏன் மீனா வந்து போட்டு பார்க்குறது? இல்லைன்னா அந்த மீனா அவங்க அம்மா போட்டு பார்க்குறது? இந்த அம்மாவே தான் போட்டு பார்க்கணுமா? உடனே போட்டு பார்க்குறாங்களாமா. உடனே ஆதி வந்து அழகு அவன் தான் ஏற்கனவே பாரதி கிட்ட சொல்லு வலிஞ்சிக்கிட்டு இருக்கான்ல. உடனே பாரதி உங்களுக்கு இந்த நகை வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு வெக்கம் வந்துடுச்சு. வெக்கம் வந்த உடனே மித்ரா நீ இந்த நகையைத்தானே செலக்ட் பண்ணி வச்சுருக்க, இருடி உன்னை இதுலேருந்து என் கழுத்துலேருந்து கலட்ட முடியாதபடி நான் பண்ணுறேன் பாருன்னு சொல்லி ஒரு கேனத்தனமான ஒரு வேலையை பண்ணுறாப்புல. யார்? உங்கள் பாரதி. என்ன செய்கிறாங்க தெரியுமா? கொக்கியை வந்து இப்படி வளைக்கிறாங்களாமா. வளைச்சோடனே அந்த நகை வந்து கழட்ட முடியாது இல்லையா, அதனால் கழட்ட முடியலையாமா. எல்லாருமே சேர்ந்து கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துலையும் ஒரு ரொமான்ஸ் சீன் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா எல்லாருமே கழட்டி பார்ப்பாங்க, கழட்ட முடியாது. நம்ம ஆதிதான் வந்து கழட்டுவார். அங்கேயும் ஒரு ரொமான்ஸ் சீன், ஒரு பாட்டு கண்டிப்பாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் அந்த கடையில் வந்து அந்த நகை தான் இருக்குதா, வேறு நகையே இல்லையா? அவள் செலக்ட் பண்ணி வச்ச நகையை இவள் போடலாமா போடக்கூடாது? தப்பு இல்லையா? தப்பு தானே? என்ன ஒரு கூமுட்டத்தனமாக இந்த சீரியல் இருக்குது அப்படிங்கிறத பாருங்களேன். அவ்வளோதான் கேஸ். நீ என்ன சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணி இந்த பாரதி வந்து இந்த நிச்சயத்தை நிறுத்த பார்ப்பாங்க. இந்த வாரம் ஃபுல்லாக இந்த எபிசோட்லேயே போயிடும். நிச்சயதார்த்த எபிசோட்லேயே இந்த வாரம் ஃபுல்லாக கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 2 வாரம் ஃபுல்லாக கல்யாண எபிசோட்லேயே கொண்டு போயிடுவாங்க. அந்த கல்யாணமும் நடக்காது. மறுபடியும் இந்த கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு மித்ரா வந்து டென்ஷன் ஆகி, பவானி டென்ஷன் ஆகி இந்த பாரதியை வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. மறுபடியும் ஆதி காப்பாற்றுவார். மறுபடியும் இவங்க வந்து ரொமான்ஸ் பண்ணுவாங்க. மறுபடியும் அதான் வந்தால் போனால் சுட்டா ரிப்பீட். இதே பொழப்புத்தனம் தான் இந்த இதே சீரியலில். சரிங்களா? இதை ரிவ்யூ பண்ணி நம்மளுக்கு தலையே வலிக்குது. சீக்கிரமாக முடிச்சு தொலைங்கடானா முடிச்சும் தொலைய மாட்டேங்கிறாங்க. அப்பா சாமி. அப்புறம் கைஸ் கார்த்திகை தீபம் அதுவும் இப்போ தான் ப்ரிவ்யூ பார்த்தேன். என்ன கைஸ் எனக்கு ஒன்றுமே புரியல. வர ஹிந்தி நாடகம் மாதிரியே இருக்குது தமிழ் சீரியலில். ஹிந்தி நாடகத்தில் தான் இப்படின்னு ஒரு அறை விடுவாங்க. அந்த அறை விட்ட உடனே அப்படியே சுற்றி போய் எங்கேயாவது ஒரு தூணில் போய் இடித்து, இல்லைன்னா ஸ்க்ரீன் சுற்றி கீழே விழுவாப்புல. அடித்தது அங்கே என்னமோ அங்கே தான், ஆனால் சுற்றி போய் விழுவாங்க. அதே மாதிரி இந்த கார்த்திகை தீபம் இன்றைக்கி ப்ரிவியூவில் என்ன நடந்திருக்கு தெரியுமா? கார்த்தி வந்து அந்த மாப்பிள்ளையை துரத்திக்கிட்டு வர்றாப்புலட்டு இருக்குது. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதிக்கு போடுற மாலையை எடுத்துகிட்டு ரூம்லேருந்து வெளியே வர்றாப்புல. ரேவதி இங்கே உட்காந்துருக்குறான், இவன் இங்கே துரத்திக்கிட்டு வர்றான். இப்படின்னு தட்டி விட்டனே அந்த மாலை பறந்து போய் கரெக்டாக ரேவதி கழுத்துலேயே உழுகுதான்ப்பா. என்ன ஒரு இதுன்னு பாருங்களேன். ரொம்ப எப்படி டேரக்ட் இப்படிலாம் உட்காந்து ரூம் போட்டு உட்காந்து யோசிப்பாங்களாட்டு இருக்குது. இப்படின்னு தள்ளி விட்டோன்னே பக்கத்தில் சந்திரா நிற்கிறான். அவகத்தில் விழுகலாம்ல. ஐயோ சாமி, இல்லாட்டினா கீழே விழுகலாம்ல. அது மாலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டான மாலையாட்டு இருக்குது. இவன் தட்டி விட்ட வேகத்துக்கு அது கீழே தான் விழுகும். அது எப்படி பறந்து வந்து ரேவதி கழுத்தில் விழுந்துச்சுன்னு தெரியல. ட்ரைனிங் எடுத்துருக்குறேன். ஆமாம், இதுக்கெல்லாம் பாருங்கள் உங்கள் ஹீரோ வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போராட்டு இருக்குது. இப்படின்னு தள்ளி விட்ட உடனே கரெக்டாக கழுத்தில் வந்து மாலை விழுகுதாமா. அப்பா சாமி, என்னம்மா யோசிக்கிறாங்க ஐயா, முடியல. அப்புறம் கைஸ் வேறு என்ன சீரியல் ப்ரிவியூ பார்த்தேன்? அவ்வளோதான், இது 2 தான் பார்த்தேன். வாரிசு ஜனாமாட்ட உட்காந்து ஏதோ தமிழ் அழுதுகிட்டு இருந்த மாதிரி ஒரு ஸ்டில் இருந்தது. பட் வாரிசு ப்ரிவியூ நான் பார்க்கலை. வீரா சீரியலும் அதே மாதிரி தான். அதில் என்ன வேறு புதிய கதைக்களம் இருக்குது? ஒன்றுமே இல்லை. எப்போ பார்த்தாலும் மீராவும் மாறனும் சண்டை போட்டுக்கொண்டே தான் இருப்பாங்க. அதில் நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறையா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பை. நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகே, பை.